பெப்பர் சிக்கனுக்கு எலும்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த 1.5 கிலோ தண்ணியில் சதையை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 4 வெங்காயம், ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம் 4, ஒரு தக்காளி. பேன் சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, பட்டை, தாளிக்கிறதுக்கு தேவையானது பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிக்கலாம். பிரிஞ்சி இலை, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெட்டி வச்ச வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. இது நல்லா வதக்கணும். நல்ல சுருளை வதக்கணும். இது தக்காளியும் போட்டாச்சு, 2 சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் கலக்கிறோம். அவ்வளோ வெங்காயம் எத்தனுண்டு வந்திருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கறி போட்டுடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா கலரி விடணும். மசாலா எக்ஸ்ட்ரா தேவைன்னு நினைக்கிறவங்க இன்னும் 2 வெங்காயமும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணலாம். நான் பெப்பர் தூள் தான் வச்சுருக்கேன், அதனால் அதை ஆட் பண்ணுறேன். மிளகாவே வச்சுருக்கவங்க லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம், வாசனமாகவும் இருக்கும். எனக்கு காரம் கம்மின்றதுனால நான் 2 ஸ்பூன் தான் போடுறேன். அதிகமாக தேவைப்படுறவங்க வந்து அவங்க காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, அவ்வளோதான். இதை நல்லா போட்டு கலக்கி
அது பெப்பர் வந்து எல்லா கறிலையும் வரப்போ நல்லா போட்டு கலக்கணும். கோழிக்கறின்றதுனால அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் கலக்கி அதுலேயே கொஞ்சம் வேக வைக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு வத்திருக்கு. நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையா என்னன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வேகட்டும். மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைனாக்கா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் மூடி போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கலாம். குக்கரில் பண்ணுறீங்கனாக்கா ஒரு விசில் 2 விசில் வர போல கூட பண்ணலாம். இப்போ இந்த கிரேவியாக இருக்கிறது எல்லாமே அந்த கறி மேலே படுறா போல் நல்லா சுண்டணும். பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.